திருவருளாலே தான் எடுத்து செல்வார் நெஞ்சிருக்கும் பாம்பு கலசமீதி பாம்பு வெள்ளர் முனிவருக்கும் தேவருக்கும் ஆகாது என்ற மந்திரத்தை ஆதிமுனி உருவேற்ற அஞ்சமதி அஞ்சமதி நந்தே போலே கலசம் என்று சொன்னால் நஞ்சு என்று பொருள்படுகிறது. உண்மைதான். அதாவது நினைக்கிறார் ஆதிமுனிவர் இருக்கும் பாம்பு என்ற நல்ல மிருத கலசம் அல்லவா? ஆமா. செஞ்செல்வரார் மனிதருக்கும் தெய்வருக்கும் ஆகாது என்று சொல்லி அப்படி ஐந்தெழுத்து மந்திரத்தை ஆதிமுனி உருவேற்ற பிஞ்சிமதி தன்னை போல பிறந்தார்களாம் 7 கிரிக்குமார்கள். கிரிக்கியா இல்ல 7 அரைக்குமார்கள். ஆமா அதான பார்த்தேன். ஆமாமா. அந்த 7 அரக்கி பெண்களும் அரக்கி பெண்களை பாத்திருக்கீங்களா? இல்லனே இதுவரை பார்த்தது கிடையாதா? இல்ல. இப்ப அங்கேயுமா ஓடிச்சு பாத்தீங்களா? ஆமா. அதுல ஒண்ணு அரக்கி பெண் தான். அப்படியா? ஆமாமா. ஆனால் சரி அந்த அரக்கி பெண்கள் யார் தெரியுமா? யார் யார் கண்ணே? நீலி நீலி தருதி 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 இந்த 7 பிள்ளைங்க பக்கத்துல நம்ம இருந்தா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் தப்பா இல்ல சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமாப்பா. அதனாலே நம்ம இங்க இருக்க கூடாது. சரி 7 பெண்களுக்கு பெயர் கொடுக்கிறார். ஆமாமா. நீலி நீலகண்டி நீலகண்டி ஓகே. காளி காளாஸ்திரி வள்ளி செல்வி மடந்தை. அடேங்கப்பா இந்த மடந்தையும் கடந்தையும் ஒண்ணுதான். எப்படி சொல்றீங்க? மடந்தை கொட்டு நாய்க்கு ஒரு நிமிஷத்துல ஏதாவது மருந்து பார்த்து முடிச்சிடலாம். சுண்ணாம்பு ஏதாவது வைக்கலாம். அப்படியா? சுண்ணாம்பு நேற்று ராத்திரி ஒருத்தம் பட்ட பாடம் அவருக்கு தான் தெரியும். ஆமா எங்களுக்கு இந்த காலத்து தான் தெரியும். அப்படியா? எங்களுக்கு விடிய காலமே வந்து எங்களை எழுப்பி குளுக்கோஸ் போட குடிக்க பண்ணல சொன்னாரு. ஆமா அதனால எங்களுக்கு விடிய காலமே ராத்திரியே போன் பண்ணி சொல்லிட்டு மடந்தை கொட்டியா? ஆமா மடந்தை கொட்டி. சரிதான். ஆமா அம்மா என்ன அதாவது இந்த மடந்தை கடந்த கொட்டிச்சுன்னாக்கி உடனே மருந்து போட்டு ஆத்திரலாம். சரி. ஆனா அந்த மடந்தை இருக்க தெரியுமா? ஆமா. மடந்தை கொட்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும்? காலம் ஃபுல்லாம சொல்லிட்டு தான் இருக்கும். அப்படியா? ஆமாமா. இல்லண்ணே எங்க வீட்டுல இருக்கிற எவ்வளவுதான் பேசினாலும் கொஞ்ச நேரத்துல மறந்துடுவாங்க. அப்ப சொன்னக்கட்டவரா இருக்குமோ? ஒருவேளை அப்படியாதான் இருக்கும். எல்லாரும் அப்படிதான். அப்படி எல்லாம் கிடையாது. கணவன் மனைவினா அனுசரித்துதான் வாழ வேண்டும். அது வீம்புல இருந்தா அப்படிதான் இருக்கு. அது யாருக்கு ரெண்டுத்துக்குமே இழப்பு தான். ஆமா. அதனால ஒரு ஆளுக்கு ஒரு ஆளு விட்டு கொடுத்து வாழ்ந்தால் ஒண்ணும் கிடையாது. சந்தோஷமாக இருக்கு. அப்படி என்று சொல்ல அங்கே 7 பெண்களுக்கு பெயர் கொடுத்து விட்டு அவர் மறைந்து விட்டார். மறைந்த பொழுது இந்த பெண்கள் எல்லாம் நல்லபடியாக வாழ்ந்து வருகிறார்கள். 2 கூட்டமாக பிரிகிறார்கள். ஒரு கூட்டத்துல 4 பேர். சரி. ஒரு கூட்டத்துல 3 பேர். 4 பேர் கூட்டத்துல உள்ளவங்க சொல்றாங்க ஏ தங்கச்சி என்ன உலகத்துல பிறந்துட்டா வாழ்ந்துட்டா உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? அப்படியா? நிறைய எதிர்பார்க்க சொல்லுங்க. நிறைய பேர்
சொல்லுவாங்க. ஒரு சாப்பில ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அதாவது 100% வாழணும்னு. ஆனா அவட ஒரு கட்டமும் இருக்காது. அப்ப கண்டிப்பா. அப்ப அவன் 100% வாழ பிரயோஜனமே எந்த ஒரு பலனும் கிடையாது. ஆமா. இவருக்கு ஒரு கட்டமும் கிடையாது. அதான் அவர் சொல்றாரு. அப்படியே வாழ்க்கை வேண்டாம். தங்கச்சி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? எனக்கு ஆசை இல்லை. ஒரு ஆசை இல்லையா? ஒரு ஆசை இல்லை. அம்மா உங்களுக்கு ஆசை ஏதாவது இருக்குதா? ஒரு ஆசை இல்லை. தங்கச்சி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? நிறைய இருக்குது. ஆனா வந்து நடக்குமா தெரியாது. அதனால ஆசை இப்ப இருக்கா இல்லையா? இப்போ எனக்கு சுத்தமா இல்லை. சரி, அப்ப இந்த 4 பேரும் சரி எங்கே போய் தொலையட்டும். அந்த மார்க்கமாகவே மறைந்து விட்டார்கள். இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர் இருக்கிறார்கள் அல்லவா? சரி, அவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? ஏதங்கச்சி தேடிகள் போலிருந்தாலோ தேடிகள் போலிருந்தாலோ ஆசை உண்டு தேடிகள் போலிருந்தாலோ தேடிகள் போலிருந்தாலோ பிள்ளைகளே ஆசை உண்டு ஈஸ்வரரே அல்லாது அக்கா நம்ம மூத்தவங்களுக்கு 4 பேருக்கு ஆசை இல்லையா? நம்ம கண்டிப்பாக ஆசை இல்லாம உலகத்துல வாழ முடியுமா? எந்த ஒரு பலனும் கிடையாது இல்லையா? மனிதனாக பிறந்து விட்டு எல்லாருக்கும் ஆசை என்பது இருக்கும். நம்ம கண்டிப்பாக. ஆனா எல்லாம் நிறைவேறாது. ஆமாப்பா. ஆனா இப்ப உனக்கு என்ன ஆசை இருக்கு? அக்கா எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை? புருஷன் இருக்க கூடாது. சரி, புத்திரன் மட்டுமே வேண்டும். அடேங்கப்பா. தங்கச்சி என்ன உனக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? உனக்கு ஆசை இருக்கும்போது எனக்கு ஆசை இல்லாமல் இருக்குமா? கணவன் இருக்க கூடாது, ஆனால் கைக்குழந்தை ஒன்று எனக்கு வேண்டும். அதிக பிரசங்கி. கணவன் இருக்க கூடாது, ஆனால் கைக்குழந்தை வேணுமே என்று கேட்பது பேராசை அல்லவா? ஆசை இருக்காண்டி பேராசை இருக்க கூடாது. கை குழந்தை வேணுங்கிறது ஆசைதான். அவளே மாதிரி இருக்கணுங்கிறது பேராசை. ஆமா தங்கச்சி உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்குதா? எனக்கு தானே. எனக்கு மாப்பிள்ளை வேண்டாண்டி, வேண்டவே வேண்டாம். சரி, மக்களை பெற்றெடுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது. தங்கச்சி என்ன? அதாவது எண்ணங்கள் ஒன்றுதான், வார்த்தைகள் வேறு வேறாக இருக்கின்றது. ஆசை உள்ள பிள்ளையை தர வேண்டும் என்று சொன்னால் ஆதி சிவன் அல்லாத வேற எவராலே முடியாது அல்லவா? சரி, அப்படி என்று சொல்லி ஆதி சிவனை கோரி தவம் செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 பெண்களும் தவமானது இருக்கின்றார்கள். இவர்களுடைய தவநிலை எப்படி இருக்கிறது பாருங்க. எப்படி கண்ணே? காற்றடித்து மணல் வரப்பி காற்றடித்து மணல் வரப்பி மணல் வரப்பி ஏற்றமுள்ள செவிகரத்தில் எறும்புகள் போய்கொண்டு இறக்கும். மூக்கோடு முளைத்த புல்லு முதிசனையும் பதிலேச உண்ட மரத்தை காற்றடித்து மணல் விரப்பி கரையாமற்றுகள் இருக்கிறதா? ஏற்றமுள்ள செவி குருத்தில் எறும்புகள் சென்று முட்டையிட்டு கூடு கட்டி வாழ்ந்து வருகின்றதா?
மூக்கோடு முளைத்த புல்லு முதசவியிலே கொடி வீசுகிறது. கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் சென்று பூச்செறிய, தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் பூச்செறிய, தூண்ட மரகட்டை என்று சொல்லி சொரிராவு என்று நாம்புலி கடிவார்கள். அடேங்கப்பா, அவ்வளவு தூரம் இந்த பெண்களுடைய தபவலிமை அணிந்திருக்கின்றது. பார்த்த பகவான் ஏனென்றும் கேட்காமல் எடுத்து மொழி பேசாமல் மௌனமாகவே அமர்ந்திருக்கின்றார். சரி, ஆனால் ஒன்று, பெண்ணின் குணம் பெண்ணுக்கு தானே தெரியும். உண்மைதான். அதை சொல்லியிருக்கிறாங்க. உமையவள் பகவானை பார்த்து சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றார்? ஏ ஆண்டவா, என்ன? ஏ பகவானே, சுவாமி இரக்கம் இல்லை சிவமே, என்பது உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டதா சுவாமி? என்னை போலிய 3 பெண்கள் அங்கே அறியவரும் தவம் செய்கிறார்கள் அல்லவா? ஒரு பெண்ணினுடைய குணம் இன்னொரு பெண்ணுக்கு தானே தெரியும் என்று சொல்லுவார்கள். அந்த பெண்களுடைய தவணையே ஏன் கேட்கவில்லையே? எடுத்து சுவாமி, பெண்களுக்கு வரம் கொடுக்காமல் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? செல்வமே, என்ன அவர்கள் எப்படி தவம் செய்வார்கள் என்று சொன்னால், எப்படி? அதாவது இந்த உலகத்தில் ஆடவர் துணை இல்லாமல் கை குழந்தை வேண்டும் என்று சொல்லி அதிசிவனை கோரி தவம் இருக்கின்றார்கள் அல்லவா? அதுக்கு என்ன குழந்தை தானே கேட்கிறார்கள், கொடுக்க வேண்டியதானே? ஒருபோதும் இயலாத காரியம். அப்படியும் நான் அவர்களுக்கு குழந்தைக்கு வரம் கொடுத்தேன் என்று சொன்னால் உலகத்து மக்களும் கேட்பார்கள் அல்லவா? உண்மைதான் சுவாமி, ஒருபோதும் இயலாத காரியம். எல்லாரும் கேட்பாங்க, ஆனா எல்லாராலையும் இப்படி தவம் செய்ய முடியாது. என்ன? அப்படியும் அவர்களுக்கு குழந்தைக்கு வர வேண்டும் என்று சொன்னார். சார்புடைய உயர்ந்த மலையிலேயே சக்தி மாமணி என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இருக்கின்றார். சரி, அந்நபருக்கு ஒரு தவம் செய்வார்கள் என்று சொன்னார். கண்டிப்பாக குழந்தைக்கு வரம் தருவார், கொடுப்பார். நீ சென்று உரைத்து வா. சக்திமானா? அது சக்திமான் அல்ல, சக்தி முனிவர். அப்படியா? ஆமா. சக்திமான் தெரியுமா? தெரியும். மேல இருந்து குதிப்பாரு. எத்தனை பிள்ளைங்க விழுந்து செத்துருக்கு. சக்திமான் அதெல்லாம் நான் ஒரு காலத்துல பார்த்து ரசித்த நாட்கள். சுவாமி, என்ன இப்ப பார்க்க முடியுமா? இப்பவும் பார்க்கலாமா? உங்க வீட்டுக்கு போகணும். அவர் வெளிநாட்டுல எங்கே உள்ளவர். நீங்க இப்ப என்ன சொன்னீங்க? சக்தி மாமுனி என்று சொன்னேன். சக்தி மாமுனியா? ஆமாமா. சரி சுவாமி, சரி, இத போய் நான் சொல்லிட்டு வரட்டுமா? அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி அந்த பெண்கள் முன்னே ஆமாமா பார்வதி அம்மா வந்து சொல்லுகிறார்கள். நிர்ம சொல்கிறார்கள். ஏ அம்மா, அருந்தவ பெண்மணிகளே, என்ன? அருந்தவ பெண்மணிகளே, என்னம்மா? தவத்தை நிறுத்துங்கள். நாம் தான் பார்வதி வந்திருக்கின்றோம். நாங்கள் தான் பரமசிவனை கோரி தவம் செய்தோம். சரி, தாங்கள் வருவதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு குழந்தைக்கு வரம் கிடைக்காதுன்னு சிவபெருமான் சொல்ல சொன்னார். ஐயோ, நான் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். அப்படி என்று சொன்னால் 12 வருட காலம் பாரதவத்தை செய்தது வீணாகி விட்டதா? ஒன்னும் வீணாகல. அப்படி என்று சொன்னால் சார்புடைய உயர்ந்த மலையிலே வாழ்ந்து வருகிறார் சக்தி முனிவர். சரி, அதோ இருக்கிறார். அவரை நினைச்சு தவம் செஞ்சீங்கன்னு சொன்னா சரி, நிச்சயமாக உங்களுக்கு சந்ததி பாக்கியம் கொடுப்பார். ஆகட்டும் என்று சொல்லி அருந்தவ பெண்மணிகள் தன்னுடைய தவத்தை கழித்து விட்டு சக்தி மாமுனி வருகைக்கு வேண்டி தவம் செய்தார்களா? இவர்களுடைய தவறை எப்படி இருந்தது தெரியுமா? எப்படி கண்டே? சக்தி முனி வருவதற்கு மூன்று பெண்கள் சக்தி முனி வருவதற்கு
எனக்கு சக்தி முனிவர் வருகைக்காக வேண்டி பெண்கள் எல்லாம் அறிவரும் தவம் செய்கிறார்கள். ஆனால் இவர்கள் தவநிலை அறிந்தார் சக்தி முனிவர் இவர்களுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சிவனுடைய ஏவல் என்று எண்ணி இந்த பெண்களுடைய முன்னிலை தோன்றி கேட்கின்றார். அருந்தவ பெண்மணிகளே, அருந்தவ பெண்மணிகளே, சுவாமி தங்களுடைய தவத்தை கலைத்து விட்டு என்னை பாருங்கள். சுவாமி யாம் தான் சக்தி மாமணி வந்திருக்கின்றேன். நீங்க தான் சக்தி முனியா? ஆமாமா சுவாமி. இப்பா என்ன தனி மறந்து என்ன நினைத்தீரார்? 12 வருட காலம் அருந்தவத்தை செய்து வருகின்றீர்கள் அல்லவா? சுவாமி சிவபெருமானுக்கு தவம் செய்தோம். அவர் வரம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். சரி, உங்களை நினைச்சு தவம் செய்ய சொன்னார். நீங்க எங்களுக்கு வரம் கொடுப்பீங்களா? என்ன அதாவது என்ன வர வேண்டும் என்று கேட்கவில்லை அல்லவா? குழந்தை வரம் சுவாமி. குழந்தைக்கு வர வேண்டுமா? இந்த பாரு மக்களே, என்ன அதாவது இந்த அரும்பெரும் கானகத்தில் தவம் இருந்தமையின் காரணத்தினால் எனக்கு வயிற்று பசி பத்தை உண்டு. சரி, என்னுடைய வயிற்று பசியை தாங்கள் தீர்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிள்ளை பசியை நான் கண்டிப்பாக தீர்த்து தருகின்றேனே. வயிற்று பசியா? ஆமாமா. நீங்க என்ன சாப்பிடுவீங்க? அதாவது அமுது கரை படைத்த அன்னாகாரம் தருவீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வயறார உண்டுட்டு உங்களுடைய வயிறு நான் நிறைத்து விட்டு செல்கின்றேன். கறி சாப்பாடா? ஆமாமா சுவாமி. அது கொஞ்சம் கஷ்டமாச்சே. ஏன்பா? நாங்க தவம் இருக்கிறோம். சரி, நாங்க எப்படி அமுது கறி சமைக்க முடியும்? என்ன கானகத்திலே திணையரிசி பிறக்கி இருக்கக்கூடிய காய்கறிகள் வைத்து எனக்கு அமுது கறி படைத்து தாருங்க. சரி சுவாமி. எப்படி என்று பெண்கள் சமைக்கிறார்கள். சமைத்து சக்தி முனிவருக்கு அமுது படைக்கிறார்கள். திரையை விளைந்து கட்டி சக்தி முனிவருக்கு அமுது படைத்தார்கள். சக்தி முனிவர் வயிறார சாப்பிடுறாரு. ஆமாமா. உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு சொல்வார்கள். கண்டிப்பாக சாப்பிட்ட உடனே ஒரு மயக்கம் வரும் பாத்தீங்களா? அண்ணாச்சி சாப்பிட்டுட்டு எப்படி தூங்குறாங்க பாத்தீங்களா? காலையில டிபன் சாப்பிட்டு இருப்பாங்க, சாப்பிட்ட உடனே வேலைக்கு சொப்பனம் வரும். ஆமா, சரிதான். அப்ப உண்ட மயக்கம் எல்லாருக்கும் உண்டு. கண்டிப்பாக. ஆனால் சக்தி முனிவர் எப்படியா? அவர் வடக்கு முகமாக உடனே உட்கார்ந்து கொண்டார். சரி, ஒரு யாகமானது செய்கிறாரா? அந்த யாகத்திலே சரி 3 மணியாம் பரலானது வந்து பிறக்கின்றது. சரிதான். 3 மணியாம் பரல் வந்து பிறந்த உடனே 3 பரலையும் எடுத்து அந்த பெண்கள் இடத்துல குடிக்கிறார். 3 பரலை எடுத்த சக்தி முனிவர் சுமந்து வெற்றிடாமை
வழியாக சக்தி முனிவரானவர் பரலை எடுத்து பெண்களிடத்திலே கொடுக்கிறார். சரி, கொடுத்தவுடனே வாங்கினார் பெண்கள் எல்லாம். என்னமா சொல்லுகிறார்கள்? பெண்மணிகளே, 3 பேரும் கங்கையிலே சென்று நீராடுங்கள். சரி, நீராடி மாத்து எடுத்து உங்களுக்கு பிடித்த பூக்களை சூடுங்கள். பூக்களை சூடிவிட்டு இந்த பரல்களை சாப்பிட்டீர்கள் என்று சொன்னார். சரி, நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இப்படி வில்லிசை பாடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே என் தாயார் முத்தாரம்மன் திருக்கதையை பாடும் பொழுது பாடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு அன்பு அண்ணன், பாசமான அண்ணன் நம்மை நாடி வந்திருக்கின்றார்கள். நம்ம திங்களம்ம காலையில அந்த முக்கில வந்து இருந்தவர் என்ன எழும்பி போகல. திங்களம்ம ராத்திரி தானே நம்மளே வந்தோம். அதாவது அவங்க இருந்தது காலையில இருந்திருக்காங்க. பாத்தீங்களா சாமி எவ்வளவு நாள் அங்க இருக்காங்க. சரிதான், கொடை பார்க்கணும்ல. ஆமாப்பா, கொடை சொன்னா 300 ரூபாய் கொடுத்தவங்க வீட்டுல வாங்கி வச்சு பாத்துட்டே இருக்கலாமே. கோயில் கூட பார்க்கணும் இல்லையாமா? அதான் கொடை, கோயில் கூட. அப்படியா? கோயில் திருவிழா. சரி, இப்படி நாகர்கோவில் விழாத்திவிலை ஸ்ரீ சரண்யா வில்லிசை குழுவினர்களை பாராட்டி நம்மை நாடி வந்திருக்கின்றார்கள். சரி, அவர்கள் யார் என்று பார்த்தால் யாரப்பா? அப்படியா? சி ஜெயகிருஷ்ணன். ஜெயகிருஷ்ணன். ஆமா. எஸ் சுதீஷ். சுதீஷ். ஆர் அக்ஷன். அக்ஷன். ஆர் சபரீஷ். சபரீஷ். ஜி முகேஷ். முகேஷ். ஜி கவினேஷ். கவினேஷ். ஜெயகிருஷ்ணன், சுதீஷ், அக்ஷன், சபரீஷ், முகேஷ், கவினேஷ். கவினேஷ். ஆமா. இவர்கள் 6 பேரும் சேர்ந்து நமக்கு 300 லட்சம் ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். 300 கோடி ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். 300 லட்சம் 300 கோடியாகவே நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். என்ன? அதாவது ஒரு மனிதருக்குள் என்ன தெரியுமா நினைத்தார்கள்? எப்படி? அதாவது பூக்களை சூடுகிறார்கள். ஆமா, நீல பூவை ஒரு பெண்ணானவள் தலையிலே சூடி அவள் ஒரு விரலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவள் ஒரு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்த குழந்தைக்கு நீலம் என்ற அழகான பெயர் நாம் சூட்டினார். குமிர்ந்த பூவை ஒரு பெண்ணானவள் தலையிலே சூடி அவள் ஒரு விரலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவளும் ஒரு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்த குழந்தைக்கு குமிர்தன் என்ற அழகான பெயர் நாம் சூட்டினார். ஆதித்தன் என்று சொல்லக்கூடிய சூரியகாந்தி மலரை ஒரு பெண்ணானவள் தலையிலே சூடி அவள் ஒரு விரலை சாப்பிடக்கூடிய நேரத்தில் அவளும் ஒரு அழகான ஆண் குழந்தை ஈன்றெடுத்த குழந்தைக்கு ஆதித்தன் என்ற அழகான பெயர் நாமம் சூட்டினார். அந்த முனிவர் நினைக்கின்றார். என்ன நினைக்கின்றார்? ஆகா, பிறந்திருப்பது 3 ஆண் குழந்தைகள் அல்லவா? ஆமா. தாங்கள் மூவேரும் நிரபராதியாகிய முப்பராதியாகிய இந்த அரும்பெரும் காரகத்தில் வாழ்வீர்கள் என்று சொல்லி வாழ்த்தி பேராமத்தை கொடுத்து விட்டு முனிவர் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். முனிவர் சென்ற பிரகாரம் அழகாகவே 3 பெண்கள் குழந்தையை பார்க்கிறார்கள். எடி அக்கா, தங்கச்சி, குழந்தை கிடைச்சாடி? ஆமாடி. எடி அம்மா, என்ன பிள்ளடி? எடி பாத்து சொல்லட்டுமா? ஐயா அக்கா, எடி என்ன முனிவர் நன்றாக ஏமாற்றி விட்டு சென்று விட்டாரே. எனக்கு பிறந்திருக்கிறது ஆண் குழந்தைடி. ஐயோ, ஆமாடி. தங்கச்சி, உனக்கு என்ன குழந்தை பிறந்திருக்கு? எனக்கு ஆண் குழந்தை தான்டி. ஐயோ, 2 பேருக்கு ஆண் குழந்தையா? ஆமா. ஏக்கா முத்தழகு, உங்களுக்கு என்ன குழந்தைக்கா பிறந்திருக்கு? ஐயோ, முனிவர் நன்றாக ஏமாற்றி விட்டு சென்று விட்டார் அல்லவா? ஏமாத்திட்டாரா பச்சா? அக்கா, இந்த குழந்தைகள் பசிக்குது என்று சொல்லி பாலமிர்தம் கொடுத்தோம் என்று சொன்னால் பச்சை குழந்தையாக இருந்தாலும் எச்சிதனத்தில் படும் அல்லவா? ஆமா. அப்படி என்று சொன்ன இந்த குழந்தை உனக்கு வேணுமா? எனக்கு வேண்டாம். ஆகட்டும் என்று சொல்லி 3 பேரும் அந்த அரும்பெரும் காலகத்தில் இந்த குழந்தையை போட்டு விட்டு அந்த மார்க்கமாகவே மறைந்து விட்டார்கள். பெல்ட் இப்படி 3 பெண்களோ சரி மறைந்த பொழுது 3 குழந்தைகளும் பசியாலை எப்படி அழுது வாடுகிறார் பாருங்கள். எப்படி எப்படி அம்மா இல்லங்கள் தன்னட்டும் குரலோ செய்யினாரே செய்யினாரே நம்ம செய்த மாட்டான் பயனோடு இல்லங்கள் தன்னட்டும் குரலோ செய்யினாரே பயத்தோடு செய்யினாரே துள்ளிகளுக்கு சிறுகுடலோசை ஆதித்தன் துள்ளிகள் அழுகுடல் ஓசை
சத்தத்தினாலே சரி இன்று மலை மிருகம் புலி கடுவாய் சிங்கம் பயந்து ஓடுகிறதா ஆதித்தன் அழுத அழுகுரல் ஓசையான் அதாவது குமரன் அழுத அழுகுரல் ஓசையானது ஒன்று மலைகள் அனைத்தும் கிட்டக்கிட்டே 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 ஆடுகின்றதா ஆதித்தன் அழுத குரல் ஓசையானது சரி ஆண்டார் கையிலே அரணார் திரு செவியில் கேட்கின்றதா எங்கப்பா பார்த்த பகவான் கேட்கின்றார் என்ன கேட்கின்றார் பார்வதி என்ன திடீரென்று 3 குழந்தைகளுடைய அவை குரல் ஓசையானது காதை துளைக்கின்றது அல்லவா இது யார் ஈன்றெடுத்த குழந்தைகள் எதற்காக அழுகின்றார்கள் சுவாமி என்னமா இவர்கள் தான் அரைக்குமார்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் எங்கப்பா 3 பேரும் குழந்தையே வேண்டாம் போட்டு விட்டு போய்விட்டார்கள் ஐயோ இத பாருங்கள் என்னமா அப்பொழுதே சொன்ன இந்த பிள்ளைங்களுக்கு வரம் கொடுக்காதீங்க அவசரப்பட்டு கொடுத்துட்டோம் சரி இப்போ மைவளே யார் ஈன்றெடுத்த குழந்தைகளாக இருந்தாலும் சரிதான் சரி ஆனால் ஒன்று பசிக்கக்கூடிய குழந்தைகளை பாலமிருதம் கொடுத்து பசி அமர்த்துவது நம்முடைய கடமை அல்லவா உண்மைதான் உடனடியாக நீ சென்றது குழந்தைகளை பசி அமர்த்தி வா இதோ வருகிறேன் ஆகட்டும் என்று சுவாமி ஏன் என்ன போக சொல்றீங்க எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு ஐயோ அதோ இருக்கிறாரு நந்தியம் பெருமாள் இந்த நந்தியம் பெருமாள் சும்மா தான் இருக்கிறாரு அவரை அழைத்து வந்து குழந்தைகளுடைய பசி அமர்த்தி விட்டு வர சொல்லுங்கள் இறைவா ஆகட்டும் என்று சொல்லி நந்தியன் பெருமாளை அருகில் அழைத்து சொல்கின்றார்கள் நந்தியன் பெருமாள் இப்ப கானகத்தில் 3 குழந்தைகள் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் பச்சிலம் குழந்தையாக வாழ்ந்து வருகின்றார்கள் சரி அவர்களுக்கு பாலமிருதம் கொடுத்த அது அவர்களுடைய பசி அமர்த்தி ஆளும் பருவமாக்கி நீங்கள் கைலாச வலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படியே ஆகட்டும் ஆகட்டும் என்று சொல்லி பார்த்த நந்தியன் பெருமாள் நிற்கின்றார் என்ன நிற்கின்றார் பச்சிலம் குழந்தைகளுடைய பசி அமர்த்த முடியுமா முடியாதுல்ல பச்சிலம் குழந்தைகள் என்னதான் கொடுக்க முடியும் இட்லி வாங்கி கொடுத்துடலாமா கல்கோர முட்டாய் கொடுத்தா சாப்பிடுமா அது வயிறு நிறையுமா அதெல்லாம் சும்மா அது ஒரு ஸ்நாக்ஸ் ஆமா அதாவது பச்சிலம் குழந்தைகள் சொன்னால் சரி இப்போதைக்கு பால் அமிர்தம் தான் வேணும் கண்டிப்பாக அப்படின்னு தெய்வலோகத்தில் வருகிறார் சரி சுவாமி சிந்தாமணி சொல்லக்கூடிய பசு அங்கே மேய்ந்து கொண்டிருக்கிறது சரி அந்த பசுவை அழைத்து வருகிறார் பசுவனுடைய தன்மை என்னவென்று பாருங்கள் வருகுதடா தெய்வ பசு தெய்வ பசு தெய்வ பசு தெய்வ பசு தனிலிருந்து 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 வருகுதல்லோ தெய்வ பசு தெய்வ பசு தெய்வ பசு வானுலகோ தனிலிருந்து 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 சுரபிஷிந்தாமணி எனவே ஓடு போடு சொல்லுகின்ற தெய்வ பசு ஒரு தனம் விட்டு ஒரு தனத்தில் ஒரு கோட்டை ராட்சுரோ அழுகிறதோ 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 ஒரு நாளும் தீராது 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 சுரபி சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய தெய்வ பசு 4 கோட்டை பால் சுரைக்கிறது 4 கோட்டை பாலையும் 3 குழந்தைகள் சாப்பிடுகிறார்கள் ஆனாலும் இந்த குழந்தைகளுக்கு முக்களும் முருங்கலும் தீரவில்லை அதான் பெரியவர்கள் சொல்லுவார்கள் என்ன சொல்லுவார்கள் செத்த ஆட்டுக்கு கண் பெரிது தாய் இல்லா பிள்ளைக்கு வயிறு பெரிது தாய் இல்லாமல் குழந்தைகளுடைய பசி அடங்க போவது கிடையாது அப்படியானால் தாய்மார்கள் எங்கே என்ற ஞான திருஷ்டினால் பார்க்கிறாராம் பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த குழந்தைகளை ஈன்றெடுத்த தாய்மார்கள் சுனையிலே நீராடி கொண்டிருப்பதை நிலை கண்டார் சரிதான் ஓடோடி 3 குழந்தைகளையும் எடுத்துக்கொண்டு வருகின்றார் அந்த இந்த பெண்களுடைய முன்பே தோன்றி கேட்கின்றார் அறிந்தவ பெண்மணிகளை என் அருமை செல்வங்களை தவம் இருந்த 3 குழந்தைகளை ஈன்றெடுத்து தன்னம் தனிமையாக போட்டுவிட்டு வந்து விட்டீர்கள் அல்லவா பெற்றெடுத்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நிபந்தனை உண்டு தெரியுமா உங்களுக்கு முனிவரே நீங்கள் எங்களிடத்துல வந்து குழந்தைகள் வளரும் என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது பெற்றது நாங்கள் வளர்க்க விருப்பமில்லை போட்டு வந்து விட்டோம் வந்து விட்டார் குழந்தைகளை தூக்கி கொண்டு ஐயோ என்ன இந்த குழந்தைகளை மட்டும் வளர்க்க தவறிவிட்டீர்கள் என்று சொன்னால் சரி கரிந்து போகுவேன் என்று சாபத்தை தந்து விடுவேன் என்ன கரிந்து விடுவோமா ஆமா யார் நீங்கள் என்ன நான் தான் நந்தியன் பெருமாள் நந்தியன் பெருமாள் அவருக்கு மாட்டு முகம் இல்லையா கண்டிப்பாக உங்களை காண்பதற்காக இப்படி வந்திருக்கின்றேன் அப்படியா சுவாமி மன்னித்துக் கொள்ளுங்கள் சுவாமி நீங்கள் என்ன தெரியாம எதிர்த்து பேசிவிட்டோம் சரி ஆனால் இந்த குழந்தைகளை போட்டு வந்ததற்கு காரணம் இருக்கிறது என்ன தெரியுமா நாதன் மல்லை காவல்லனே நந்தி தேவா எங்களுக்கு ஆரவழி ஆண்முகங்கள் கண்டாலும் பாவம் உண்டு செவியிலை சொல் கேட்டாலோ கேட்டாலோ தமிழ் ஆடிடுவோம்
தந்தையுடன் தெரியாமல் இருந்ததும் நந்தி தேவா குழந்தைகளை நான் வளர்ப்பேன் வாழும் ஒரு ராத்திரியில் வளராது பிள்ளை என்று 7 நல்ல வருடம் அது 7 நல்ல வருடம் அது சாபமிட்டாவை நாதன்மலை காவலனே நந்தி தேவா எங்களுக்கு ஆடவர் முகத்தை கண்டாலே பிடிக்காது சுவாமியே என்னவோ தெரியல ஆடவரை கண்டாலே ஓடி சென்று திருப்பார்களே குறிப்போம் நாங்கள் அப்படிப்பட்ட நாங்கள் இந்த குழந்தைகளை வளர்க்க முடியுமா அப்படி என்று சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆம்பளைங்களை கண்டாலே பிடிக்காதுன்னு சொல்றோம் சரி அதுக்கப்புறம் இந்த குழந்தைகளை வளர்த்தால் கற்பனையை தவறு விடும் அல்லவா நாங்க யாருகிட்டயுமே ஆம்பளை பிள்ளை வேணும்னு கேட்கல சரி அதனால எங்களுக்கு வேண்டாம் தயவு செய்து நீங்களே கொண்டு போயிருங்க என்ன அதாவது நான் ஒரு முறை சொல்லி கேட்கவில்லை அல்லவா ஆமா அதாவது கண்டிப்பாக சாபத்தை தந்து விடுவே சுவாமி சரி நீங்க சாபம் சொல்றதுனால கொஞ்சம் இறங்கி வருகிறோம் ஆமையா ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியக்கூடாது சரி இப்ப எங்க மகள் இந்த பிள்ளைங்க பார்க்க கூடாது அப்படி இருந்தால் இந்த குழந்தைகள் நாங்கள் வளர்த்து வருகிறோம் அதாவது இருள் காலமாக இருந்தால் இந்த குழந்தையை வளர்த்து வருவீர்கள் ஆமா பகல் காலம் வந்து விட்டது என்று சொன்னால் வளர்த்து விடுவோம் அந்தரத்தில் பார்த்த நந்தியன் பெருமாள் நினைக்கின்றார் என்ன நினைக்கின்றார் பாலும் ஒரு ராத்திரியில் இந்த குழந்தை வளருமா வளராதல்லவா 2 ராத்திரியில் வளருமா வளராது அப்படி என்று சொல்லி இந்த 30 காலம் 7 வருட காலம் இருளாக போக கடவுள் என்று சொல்லி சாபத்தை கொடுத்தாரா சரிதான் சாபத்தை கொடுத்து இந்த 3 பெண்களுடைய கையில் அப்படியே சந்ததியை கொடுக்கிறார்கள் ஆமா சந்ததியை வாங்கிய பெண்மணிகள் நேர இந்த குழந்தைகளுக்கு பாலமிருதம் கொடுக்கிறார்களா சரிதான் குழந்தைகள் மடமடனும் திடுதிடும் அழகாக வளருகிறதா சரி 7 வருடம் முடிகிறது 8 ஆன வருடத்திலே 30 கானகத்திற்கு அப்படியே வெளிச்சம் வருகிறது அந்த நேரத்தில் பார்த்த பெண்கள் சொல்கிறார் தங்கச்சி அக்கா உன் முகம் எனக்கு நல்லா தெரியுது உன் முகமும் எனக்கு நன்றாக அப்படி தெரியும் என்று சொன்னால் ஆதவன் உதயமாகி விட்டான் அல்லவா ஆமா சென்று விடலாமா சென்று விடலாம் 3 குழந்தைகளையும் போட்டு விட அப்படியே அந்தர மார்க்கமாகவே மறைந்து விட்டார்கள் சரிதான் பார்த்த நந்தியன் பெருமாள் நினைக்கின்றார் என்ன நினைக்கின்றார் சொன்ன சொல் மாறாமல் கைலாசமலைக்கு இந்த குழந்தைகளை அழைத்து போக வேண்டும் என்று சொல்லி நேர பெண்களுடைய அதாவது இந்த குழந்தைகளுடைய முன்பிலே தோன்றி கேட்கின்றார் அருமை செல்வங்களே எப்பா நான் யார் தெரியுமா யாரு அதாவது இன்று முதல் உங்களுக்கு குருதேவர் குருவா ஆமாப்பா ரொம்ப சந்தோஷம் எப்பா என்ன அதாவது நீங்கள் அரும்பெரும் கானகத்தில் பிறந்தது வாஸ்தவம் தான் சரி காட்டு வழியாக போய்விடக் கூடாது அல்லவா ஆமா வாங்கள் உங்களை நாட்டு வழியாக கைலாசமலைக்கு அழைத்து செல்கின்றேன் அப்படி என்று வாழகளை அழைத்துக் கொண்டு சரி கைலாச மாமலையிலே வருகிறார் இவர்கள் வருகை கண்ட தேவாதேவர்கள் சரி என்று சொல்லுகிறார் பாருங்கள் என்னமா கருகூட ஒட்டாங்கால் கருவருப்பான் புறாதி ஒட்டாங்கால் உலகமெல்லாம் தாழ்ப்பான் நந்தி தேவா சனி அல்லவா தேவாருக்கு செந்தாழ விளைகளை கொள்ளாமல் திருகி கொள்ளாமல் குப்பால் வார்த்திடுவார் தேவாதேவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குழந்தையை பார்த்து சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் அதாவது தம்பி அண்ணா அதாவது நந்தி தேவர் 3 குழந்தைகளை அழைத்து வருகின்றார்கள் அல்லவா ஆமா அவர்கள் யார் தெரியுமா யாரு அதாவது சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த அரைக்குமார்கள் ஈண்டெடுத்து போட்டார்கள் அல்லவா 3 குழந்தைகள் ஆமா அந்த குழந்தைகள் தம்பி என்ன இவனுக்கு எத்தனை வயசு இருக்கும் ஒரு 7 வயது இருக்கும் 7 வயது இருக்கும் அப்படிதானே ஆமா இவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா எப்படிப்பட்டவள் கரு கூட ஒட்டாங்கான் கருவழிப்பான் முப்புராதி ஒரு கூட ஒட்டாங்கான் ஒரு வழிப்பான் முப்புராதி சண்டாள பிள்ளைகளை தலையை திரிய அரும்பெரும் காரகத்தில் கொல்லாமல் கைலாசமலைக்கு அழைத்து வந்திருக்கின்றார் இந்த நந்தியன் பெருமாள் ஆமா 7 வயதிலே இந்த உருட்டுறவன் என்று சொன்னார் 17 18 பருவத்தை அடையக்கூடிய நேரத்தில் என்ன வருத்து வருவா அதானே வருவா உண்மைதானப்பா ஆமா கைலாசமலையில் யார் எங்கே நான் இங்கே உடனடியாக 4 கோட்டை வாசலை நச்சென்று இழுத்தார்கள் அத்த வரைக்கும் போகல இடையில நின்னுட்டு ஆமாமா
கைலாச மலையை இழுத்து நச்சென்று அழைத்தார்கள். சரிதான். வாசல் அடைபட்ட பொழுது முப்பராதி என்ன சொல்கிறான் பாருங்கள். என்னம்மா வாசல் அடைபட்ட போது ஏது சொல்வார் ஏது செல்வார் புராதி எது சொல்வார் ஏது சாமே நந்தி தேவர் நந்தி தேவர் ஊட்டி சென்றார் அக்காட்டில் அருகாமையில் மர கருகாமையில் வைத்தார் நந்தி தேவர் நீ வருவ இல்லை என்றாய் நீ ஒருவர் இல்லை சொன்ன வார்த்தை அது சத்தால் மீறாது இப்படியாக அதாவது வாசல் அடைபட்ட போது முப்பராதி முகம் வாடி போகுது. சரி அண்ணா என்னமா தேவா தேவர்கள் நம்மளை பார்த்து என்ன சொன்னார்கள் கேட்டாங்க. என்னடா அவர்கள் என்ன வார்த்தை சொன்னார் பார்த்தாயா? கரிகூட ஒட்டாங்கான் கருவறிவிப்பான் முப்பராதி என்று சொன்னார்கள் அல்லவா? உருகூட ஒட்டாங்கான் உருவளிப்பான் முப்பராதி என்று சொன்னார்கள் அல்லவா? மற்ற சனி திசையில் பிறந்த குழந்தைகளை கொல்லாமல் கைலாசமலைக்கு அழைத்து வந்து விட்டார் என்று சொன்னார்கள் அல்லவா? அம்மா ஏய் தம்பி அண்ணா இன்று இல்லை என்று சொன்னால் இனி ஒரு நாள் உனக்கு பகையாளி யார் என்று கேட்டால் நீ என்ன சொல்வாய்? அந்த தேவாதி தேவர்கள் தான் என்று சொல்லுவேன். இந்த கைலாசமலையில் இருக்கலாகுமா? ஆகாது. சண்டால பிள்ளைய தலையை திருவி கொல்லன்னு சொல்றதுக்கு இவனுக்கு என்னடா உரிமை இருக்கிறது? ஆமா ஒரு நாள் இந்த மனதில் நான் பதித்து விட்டேன் கண்டிப்பாக இவர்கள் தான் என்னுடைய பகையாளி என்று. ஆமாப்பா யாருக்கு நந்தி பெருமாள் சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்கள்? என்ன சின்ன பிள்ளைங்க இல்லையா நீங்க? ஆமா இப்படி பேசலாமா? இப்பா சிறு வயதிலே நஞ்சு விதைத்தால் வளருமே தவிர ஒரு நாளும் குறையாதல்லவா? தீயினால் சுட்ட பொன் உள்ளாறு ஆறாது நாவினால் சுட்டபடி. திருக்குறள் படிச்சிருக்கான். அது மட்டும் அல்லாமல் சரி அதாவது என்ன வார்த்தை சொன்னார்கள் பார்த்தாயா? அம்மா அதாவது பச்சை மரத்தில் அடித்தாணி அடித்ததுதான் பச்சிலம் குழந்தையின் நெஞ்சில் பதிந்ததுதான். ஒரு அடி அடித்திருந்தால் அந்த நேரத்தில் முடிந்து விடுமானால் சொன்ன சொல்லானது மார்பதிலே வேல் வாய்ந்தது போல் இருக்கின்றது. உண்மைதான். அப்ப வாய்னால பேசுறதோட அடிக்கிறது நல்லதா? ஒரு அடி கொடுத்தா கூட மறந்துடும். அது அந்த காலம். வலி தீந்துடன போயிரும். அது ஒண்ணும் கிடையாது. அது அந்த காலம். ஆமா இப்ப எப்படினாலும் வாய்ப்பு கிடைக்கும். அருவா போடணும் இருப்பான். சரிதான். திருப்பி அடிக்கும். ஆமாம்மா. டேய் தம்பி இந்த கைலாசமலை உனக்கு வேண்டுமா? வேண்டாம். அரணனவும் சிவனனவும் 1000 பேர் வந்தாலும் இவ்விடம் இருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய விவரத்தை நாம் அறிய வேண்டும். நாம காண்பித்து கொடுக்க வேண்டும். ஆமா இல்ல பேசாதீங்கப்பா. ஓங்கப்பா வாங்க போகலாம். ஆகட்டும் என்று சொல்லி அப்படி என்ன கானகத்துக்கு அழைத்து வருகிறார். சரி அபராதிகளே என்னப்பா இந்த வயசுல நீங்க இப்படி பேசக்கூடாது சரியா? வயசுக்கு தகுந்த மாதிரி பேசணும். ஐயோ சரி உங்களுக்கு தான் கைலாசத்துல இடம் கிடையாது. சரி எனக்கு அங்க போய்த்தானே ஆக வேண்டும். உங்களோட எல்லாம் என்னால இருக்க முடியாது. இதோ ஒரு வில்வமரம் அமைத்து தருகிறேன். சரி அப்படி என்ன வில்வமரம் அமைத்து அதன் நிழலில் குழந்தைகளை அமர்த்தி விட்டு செல்கின்றார். என்ன சொல்லுகிறார்கள்? நான் இப்ப கைலாசம் செல்கின்றேன். சரி நான் ஒரு நாள் திரும்பி வருவேன். இப்ப இந்த இடம்லாம் காடா இருக்கு அப்படிதானே? நான் வரும்போது நாடாக மாறும் சரியா? சபாஸ் ஆகட்டும் என்று சொல்லி அண்ணன் தம்பி நீங்க 3 பேரும் எப்போ ஒற்றுமையா இருக்கணும். ஆகட்டும் ஐயா சென்று வரட்டுமா? ஆகட்டும் என்று சொல்லி வில்வ மரத்து அருகாமையில் இந்த குழந்தைகளை அமர வைத்து விட்டு அம்மா நந்தி பெருமாள் நேர கைலாசமலைக்கே வந்து விட்டார்களா? கைலாசமலையில் வரும் பொழுது நந்தி தேவர் கைலாசம் போகவே தேவர் கைலாசம் போகவே நாதன் குமைதலோ தயாகிய வெல்வை மரத்தின் கீழ் வேலை அருதன்னே சக்தி மாமொன்னி முக்தி பெருமடி யாதொரு வேள்வியை மூட்டினார் யாதொரு வேள்வியை மூட்டினார். கடந்த வேள்வியில் அது மொத்தவருடன் பிறக்குமா
மல்லையும் கடல் ஏழையோ 14 லோகமோ லோகமோ புகை மண்டலத்தினாய் சந்திர சூரிய தன்னொழி போச்சுதா போச்சுதா ஈஸ்வரன் வெள்ளிக்கையிலேயே தேவர்கள் சென்று அறிக்கையிட்டார்களே சிவனாரும் பார்வதியை வார்த்தே விலக்கி வா என்று விடை கொடுத்தனுப்பினார் வா என்று விடை கொடுத்தனுப்பினார் கோடி இடக்கினி சூழவே என்று கிடவீடு கொட்டினம் ஈஸ்வரன் வெள்ளி கையிலேயே சென்று அறிக்கையிட்டார்களே ஆளாளே அம்மை பார்வதி ஆளுமே இடக்கினி சூழவே சூழவே ராவினை எங்கும் முழங்கிட கண்ட இருள் அலங்காரத்தில் என்பதுதான் வழியாகுமா பழக்கமட்டு முறுக்கிய கோபத்தால் வந்தங்கு முத்து வேர்வையை வாரியே விட்டரு தாழம்மை அம்மன் வேர்வையின் ஆதாரமாகவே என்ற முகத்தோடு எந்தாய் முத்தார் அம்மை வந்து பிறந்திடுவார் இப்படி நந்திதேவர் கைலாசம் வருகிறார். சரி, சக்தி மாமனிவர் யாகமான முக்தி பெறாத காரணத்தினாலே அந்த சந்திரமாமணி, அதாவது இந்த சக்தி மாமனுடைய சிஷியன் அந்த வேள்வியிலே சாட வேள்வியானது அடைய 14 உலகம் முறை புகைமண்டலமாகவே காட்சியளிக்கின்றதா? அம்மா பார்த்து பார்வதி, அதாவது பகவானை பார்த்து பார்வதியை பார்த்து பகவான் கேட்கின்றார். பின்னை பார்வதி திடீரென்று புகைமண்டலம் எழுப்பி வருகின்றது அல்லவா? ஆமா சுவாமி, எழுப்பி வருகிறது. எழுப்பி வரக்கூடிய புகைமண்டலத்தை உடனடியாக நீ சென்று அழைத்து வா. சுவாமி என்னப்பா? தண்ணி போய் ஊத்திடா போச்சு. எப்பா அணைந்து விடும், ஒருக்கா ஊத்தி பாருமா. இல்ல இங்க இல்ல இல்லையா, அங்க இல்ல இருக்கு முப்பரகாலகத்திலே. ஆகட்டும், நீ சென்று தண்ணி ஊத்தி வா. சரி சுவாமி, அப்படியே எனக்கு படைகள் வேண்டும். சரி ஆகட்டும் என்று சொல்லி தாயான பார்வதிக்கு ஏற்ற படைகள் அனைத்தையும் கொடுக்கின்றார்களா? ஆமா, படைகளை வாங்கிக் கொண்டு தாய் பார்வதியானவை அங்கே முப்பரகாலயத்தை வருகிறாய். பக்கத்திலே வந்த பொழுது சரி அம்மைக்கு மேனி எங்கும் வேர்வையாகவே சிந்துகிறதா. அதாவது இந்த வேர்வையை வலித்து விட்டோம் என்று சொன்னால் விட்ட வெளி தாங்காது. உண்மைதான். பூமியில விட்டோம் என்று சொன்னால் பூமி மக்கள் தாங்க மாட்டார்கள். அம்மா ஆமாப்பா, சரிதான். கடல்ல விட்டோம் என்று சொன்னால் கடல் கொளித்தளித்து விடும் அல்லவா? ஆமா. அந்த வேர்வையை வலித்து அப்படியே மோகின வேள்வியிலே தூண்டுகின்றார்கள். அந்த வேர்வையானது கருவுருவாகவே திரண்டு தாயான 3 முகம் படைத்த முத்தாருமை தேவி அந்த வேள்வியிலே வந்து பிறந்தார்களா? அம்மை வேள்வியிலே வந்து பிறக்கிறார். வேறும் யாரெல்லாம் அங்கே வந்து பிறக்கிறார் என்று பார்த்தார். யாரெல்லாம் கண்ணே? முத்தி மாலை உலகள் ஒன்று மோகம் கொண்ட தாயா, மாலை உலகள் ஒன்று மோகம் கொண்ட தாயா, பேச்சு அம்மை முப்படைக்கு வந்தவளோ, சித்தோரை காத்தவளோ, சித்தோரை காத்தவளோ, கொண்டு சாதிக்கின்ற நாச்சியாரோ, சாதிக்கின்ற நாச்சியாரோ, கழுகி வரும் உலகள தாளுடனே வங்காள வெச்சியம்மை வங்காள கச்சைக்காரி, வங்காள கச்சைக்காரி,
இந்த பெரிய மதமுடனே ஒரு விட்ட வரை விட்டு வேறு விட்ட மாலையம்மை விட்ட மாலையம்மை விடுகின்ற மணி முத்து மாலையம்மை பெரிய பிள்ளை மாதாபு பிள்ளை மாதாபு சிவனகாசி ஊரை காத்திருக்கு மகமாயி அரும்போடன் சர்க்கரையும் பெருமோசை காரியோடு பெருமோசை காரியோடு இட்டதொரு சூழக்காரி தாண்டியிருந்தாள் பெண்கள் கூலி குறவை பாடினாள் என் தாய் முத்தாரம்மை அந்த வெளியில் எதிர்க்கிறாள் ஊர் சுத்த போக ஊர் பொதுமக்கள் நேரம் வரான்னு சொல்லி பொதுமக்கள் மற்றும் பக்த கோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆலயத்திலே அம்மன் ஊர் சுற்ற செல்ல இருப்பதால் உடனடியாக அனைத்து பக்த கோடி பெருமக்களும் உடனடியாக ஆலயத்திற்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். ஊர் பொதுமக்கள் மற்றும் பக்த கோடி பெருமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆலயத்திலே அம்மன் நகர்வலம் வர இருப்பதால் உடனடியாக அனைத்து பக்த கோடி பெருமக்களும் ஆலயத்திற்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். இப்படியாக என் தாய் முத்தார் அம்மையானது வெளியில் விவரிக்கிறாள். சரி, பார்த்தாள் பார்வதியானவனை செய்தாள் பாருங்கள். செய்கின்றாள் மத்து மாலை அம்மை வேள்வியில் பிறக்க மாலையம்மை வேள்வியில் பிறக்க ஆதிமுனி கைலாச பேரருளினாலே கைலாச பேரருளினாலே இடமிருக்கும் மகமாயி வந்தாள் மகமாயி வந்தாள் தலைமுடியை கோரி தலைமுடியை கோரி முல்லை பூவை சூடி பூவை சூடி சந்தன பொட்டிட்டு சந்தன பொட்டிட்டு மாட்டி பெரிய மாதா எம்புராட்டி தனக்கு எம்புராட்டி தனக்கு வளை வச்சவளை சதுரவளை போட்டி சதுரவளை போட்டி விரலுக்கு மோதிரங்கள் மாட்டி மோதிரங்கள் மாட்டி ராமே காது ரெண்டு ஆடு பக்கம் தூக்கி ஆடு பக்கம் தூக்கி யார் முத்தாரமை பரமேஸ்வரிய விண்ணப்பம் செய்தாள். தாய் முத்தாரம்மனை பார்வதியால் அலங்காரம் செய்கிறாள். தங்க சீப்பினால் இதனை முடியை கூறி எல்லை குழலானவை முல்லை பூவை சூட்டி சரி, அதாவது கைவிரல்களுக்கு மோதிரம் கணையாளி மாட்டி கைகளிலே வண்ண வண்ண வளையல் அணிகிறாள். பச்சை வளை சதுர வளை சங்கு வளை என்று சொல்லி அம்மா பலவிதமான வளைகளை அவருடைய கையிலே மாட்டி சரிதான் கூடிய நேரத்தில் தாயான முத்தாரமை அஞ்சி அஞ்சி நின்றாளா. அம்மா நேரத்தில் அம்மையானவள் அருகில் அழைத்து சொல்லுகின்றார். என்ன சொல்கின்றாள்? அருகில் அழைத்து என்ன சொல்கின்றார் என்று பார்த்தால் அஞ்சாதே என்றவளை தலை தடவே தலை தடவே தலை தடவி தலை தடவி தமிழா கையிலே கொடுபோனாய் கையிலே கொடுபோனாய்
வருவதற்கு ஓடு ஓடு அலையுடனே போகையிலே பார்வதியால் அழைத்து வரும் பொழுது பகவான் சொல்லுகிறார், ஏ அம்மா பார்வதி, நீ போகும்போது தனியாக தர போனாங்க, வரும்போது இவ்வளவு படைகளை அழைத்து வருகிறாய், ஒரு தாய் அம்மா வந்திருக்காங்க, 3 முகத்தோடு, இவங்க யாரு சுவாமி? என்ன அதாவது வேள்வியை அணைப்பதற்கு சென்றேன் அல்லவா? அம்மா வேள்வியை 3 முறை சுற்றக்கூடிய நேரத்தில் என்னுடைய மேனியிலே வேர்வையானது வந்து தழும்பியது. சரிதான். அந்த வேர்வையை வலித்து வெட்டாவளியில் விட்டால் வெட்டாவளி கெட்டுவிடும் அல்லவா? அப்படி என்று சொல்லி மோகன வேள்வியிலே தூண்டக்கூடிய நேரத்தில் அதாவது என்னுடைய ஆதாரமாக என்னுடைய வேர்வையானது கருவுருவாக திரண்டு தாயான 3 முகம் படைத்த முத்தாரமை தேவி மட்டுமல்லாமல் படைப்பதாதிகள் அனைத்தும் அந்த 8 அட்டகாடி 8 பேரும் இந்த அவனியிலே வந்து அவதரித்தார்கள். அப்படியா? இவர்களை அங்கு விட்டு வரலாமா? இங்க கூட்டிட்டு வந்தேன். அதாவது என்னுடைய தங்கை என்று இந்த கைலாசமலைக்கு அழைத்து வந்திருக்கின்றேன். முடியாது பார்வதி, முடியாது. கைலாசமலை ஒரு சக்திக்கு தான் இடம் உண்டு, மறு சக்திக்கு ஒருபோதும் இடம் கிடையாது. ஒண்ணுல கைலாசத்துல நீ இருக்கணும், எல்லாம் முத்தாரமா இருக்கணும். ஆமா, 2 பேரும் இருக்க முடியாது. என்ன அப்படி என்று சொன்னால் முத்தாரம்மைக்கு வேண்டு மட்டும் வரம் கொடுத்து நாம் முப்பரை கானகத்திலே 3 குழந்தைகள் பசியால் அழுது வாடுகிறார்கள் அல்லவா? ஆமா. தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் சரி அந்த குழந்தைகளுக்கு இந்த அம்மாவை தாய் அனுப்பினா எப்படி? அதுவும் நல்லதுதான். பக்கத்திலே இழைத்தார். சரி வாராய் முத்தாரம்மா, வார்த்தை ஒன்று சொல்ல கேளாய். அம்மா முப்பரை கானகத்திலே 3 குழந்தைகள் அழுது வாடுகிறார்கள், தாய் இல்லாமல். சரி அவர்களுக்கு நீ இன்னும் முதல் தாய்க்கு தாயாக வாழ்ந்து வருவாய் என்று முத்தாரம்மை இடத்திலே சொன்ன பொழுது, அம்மா தாய் முத்தாரம்மையானவே என்னமா கேட்கின்றார்கள்? கல்லடையாய் போவீனோ போவீனோ மதிவா தேவா மகதேவா மகதேவா போட்டு வாழ்ந்திருப்பாய் முத்தாரமா. எந்தாய் முத்தாரம்மை கேட்கிறாய்? என்ன கேட்கின்றான்? இறைவா, என்ன முப்பது கானகத்துக்கு போ என்று சொல்லுகிறீர்கள், பிள்ளைகளுக்கு தாயாக இரு என்று சொல்லுகிறீர்கள். எனக்கு ரொம்ப சம்மதம். சரி, ஆனால் நான் தனியாக போக முடியாதல்லவா? அப்படி என்று சொன்னால் எனக்கு கால்நடைய போக முடியுமா? எனக்கு படைகளை தாருங்கள், அதே சமயத்தில் எனக்கு ஒரு வாகனம் தாருங்கள்.
வாகனம் தாருங்கள் என்று கேட்கின்றாய் அல்லவா? ஆகட்டும் என்று சொல்லி உடனடியாக தெய்வலோக தச்சன்மார்கள் அனைவரையும் வரவழைத்து தாயான 3 முகம் படைத்த முத்தாரம்மை தேவிக்கு தங்கத்தாலே தேர் சமைத்தார்களா? அது மட்டுமல்லாமல் வலங்கையிலே படைப்பதற்கு வைரவன் அதனையும் இடங்கையிலே படைப்பதற்கு இணைவேர்வை புத்திரனையும் பிரதி செய்து கொடுத்தார்களா? அது மட்டுமல்லாமல் பகல் தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் பாவையர்கள் 100,000, இரவில் தீவெட்டி பிடிக்கும் பெண்கள் தேன்மொழிக்கு 100,000. அது மட்டுமல்லாமல் ஏற்ற வரங்கள் அனைத்தையும் தாயான 3 முகம் படைத்த முத்தாரம்மை தேவிக்கு கொடுத்தார்களா? கரத்தை வாங்கினாய் என் தாய் முத்தாரம்மையானவே. சரி, அழகாகவே தேர்ல ஏறிக்கொண்டு ஆமாமா கைலாசமலை சுற்றி வருகிறாய். அப்படியே தேர் வலமானது எப்படி வருகிறது தெரியுமா? எப்படி அம்மா? அடியிலே கொழுதா தேர்வலம் வரவே தேர்வலம் வரவே அழியினை தொழுதாய் வரவே வரவே கிடு கிடு விடன தெய்வார்கள் இல்லா மொழியை கண்டு அழியினை தொழுதாய் அம்மையுடைய தேரானது வண்ட கைலாச மரத்தில் வருகிறது. சரி, அங்கே உள்ள தேவர்கள் எல்லாம் என் தாயார் முத்தாரம்மனை கண்டு கரண் கூப்பி நிற்கிறார்கள். அது அவர்களை எல்லாம் கையமர்த்தி விட்டு சரி கீழ் கைலாச மலையிலே தேர் வலமானது வருகிறது. கீழ் கைலாச மலையில் உள்ள தேவாதேவர்கள் தேர்மொழியாலை கண்டு அப்படி இருகரம் கூப்பி வணங்க மேல் கைலாச மலையில் தேர்வலம் வரக்கூடிய நேரத்தில் மேல் கைலாச மலையில் இருக்கக்கூடிய தேவாதேவர்கள் இருகரம் கூப்பி வணங்கினார்களா? சரிதான். அனைவர்களையும் அப்படியே கையமர்த்தி விட்டு அம்மா தாயார் அனைவரையும் கையமர்த்தி விட்டு நேர கைலாச மலையிலிருந்து முப்பற்கானகத்திற்கே வருகிறார்கள். சரிதான். கானகத்தை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் தேவர்கள் தாயாரை கண்டு கையெடுத்து தொடங்குகிறார்கள். சரி, அம்மன் ஊர் சுற்றி வர இருப்பதால் அனைத்து பொதுமக்களும் உடனே கோவிலுக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறார்கள். பக்த கோடி பெருமக்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. பக்த கோடி பெருமக்கள் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அம்மன் உடனடியாக ஊர் சுற்றி வர இருப்பதால் அனைத்து பக்த கோடி பெருமக்களும் ஆலயத்திற்கு உடனடியாக வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். அம்மன் ஊர் சுற்றி வர இருப்பதால் உடனடியாக அனைத்து பக்த கோடி பெருமக்களும் ஆலயத்திற்கு வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றார்கள். இப்படியாக என் தாய் முத்தாரம்மையானவள் அனைத்து படைகளையும் வாங்கிக் கொண்டு எல்லோரையும் கையெடுத்து வழங்கிக் கொண்டு முப்பரகாலயத்தில் வருகிறாள். அங்கே முப்பராது இருக்கிறாள். செல்வமர் ரத்த அருகாமையில் அருகாமையிலே வேளையிலே வேளையிலே செல்வான் முப்பராதி முப்பராதி இல்லாமல் இருந்தோமே போல் வளர்த்தி இல்லாமல்
பெயரும் இல்லை பெயரும் இல்லை போடு போடு நல்லா போடு என் தாய் முத்தாரமையானவள் ஆமாம்மா அந்த காணிகத்தில் வரும்பொழுது பார்த்த முப்பராதி சொல்லுகிறான் என்னமா சொல்லுகின்றார்கள் ஏய் அண்ணா ஏ தம்பி அங்க பாருடா ஒரு தங்க தேர்ல ஒரு அம்மா வர்றாங்க பாரு டேய் இது யார் தெரியுமா யாருடா சற்று நேரத்திற்கு முன்பாக சக்தி பாமணி வளர்த்த வேள்வியிலே தாயார் மூன்று முகமடைத்த முத்தாரமை தேவி என்று வந்தார்கள் அல்லவா ஆமா அவர்கள் தான் படைகளோடு வருகின்றார்கள் டேய் டேய் தம்பி இந்த அம்மாவை பார்க்கும்போது உன் மனசுக்குள்ள என்ன தோணுகிறது டேய் தம்பி என்ன நம்மளை பெற்றெடுத்த தாய் போல அல்லவா தோன்றுகின்றாள் அம்மா உடனடியாக எதிர் சென்று வணங்கலாமா வணங்கி விடலாம் இன்று முதல் இந்த தாயை நம்மளுடைய தாயாகவே நம்மளோடு அமர்த்தி விட வேண்டும் அப்படியே ஆகட்டும் என் தாயை உலகளந்தாய் எப்பா என்னை பெற்ற தாயாரே முப்பராதிகளே அம்மா அரும்பெரும் காரியத்தில் தாய் இல்லாமல் தந்தை இல்லாமல் வாழ்ந்து வருகின்றோமே தாயே அம்மா என்ன இன்று முதல் எங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் எங்களோடு அமர்ந்து கொள்வாயா தாயே என் மக்களே அம்மா அவரோடு இருப்பதற்காக கைலாசநாதரிடத்திலே வரம் வாங்கி வந்திருக்கிறேன் அதாவது உங்களுக்கு சரி தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக நான் இருப்பேன் ஒருபோதும் கவலை கொள்ள வேண்டாம் ஆகட்டும் என்று சொல்லி தாயாரை உடனடியாக அழைத்து வில்வமரத்து அருகாமையில் அமர வைத்து விட்டு சரி இந்த முப்பராதியர்கள் தனிமையாக வந்து காரியம் பேசுகின்றார்கள் ஆமா நீ தம்பி அண்ணா அதாவது தாய் பெண் அல்லவா ஆமா நாமல் ஆடவர்கள் உண்மைதான் நாமல் அங்கன இங்கன எங்கன வேண்டும் என்று சொன்னாலும் இருந்து கொள்ளுவோம் அமர்ந்து கொள்வோம் ஆமா. அப்படிதானே? சரி. தாய் அப்படி அமர்த்தலாமா முடியாதல்லவா அப்படி என்று சொன்னால் தாய்க்கு நாமல் ஒரு கோட்டை அனுப்பி வைக்க வேண்டும் கண்டிப்பாக அப்படி என்று ஒரு ஜோதிடரை வரவழைக்கிறார்கள் சரி தலம் பார்க்கணும் பாத்தீங்களா ஆமா, கண்டிப்பாக வைரவநாதனை விட்டு வைரவேந்தர் என்று சொல்லக்கூடிய ஜோதிடர் அழைக்கிறார்கள் சரி ஜோதிடர் சொல்லுகிறான் எப்பா ஏ முப்பராதிகளே ஆ, பொன்னாலே கோட்டையிட்டு குரலுடனே வாழ்ந்தாலும் கண்ணவனி 58 வருடத்துக்கும் அழியாது கிழவனாக யாரே அடியாலே, கொண்டையெல்லாம் அழிந்து போகும். ஏதுவரை ஏதாலை கோட்டை அழிவு வர்றோம் சின்ன மொத்தா பெருவயற்றில் சிறந்த பாலர் தான் பிறப்பார் உய், வளர்ந்து ஆகா வளர்ந்து பிறந்த போதி கொண்டு விடும் பிறந்த போதே, அடிகள் வந்து கொண்டு விடும். வளர்ந்து பிறந்த போதி வளர்ந்து பிறந்த போது வந்து சேர்ந்து விடும் வளர்ந்து சொல்லி விட வந்து பிறந்த போதே, வளர்ந்து பிறந்த போது பிறந்த போது அடிகள் வந்து சொல்லி விடும். வளர்ந்து சொல்லி விடோ அப்படியாக ஆமாமா ஜோதிடரை வரவழைத்து ஜோதிடர் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார்கள் ஏ முப்பராதிகளே ஏ ஆண்டவா முன்னாலே கோட்டையிட்டு புகழுடனே வாழ்ந்தாலும் உங்களுடைய கோட்டைக்கு எந்த ஒரு அழிவும் கிடையாது சரி 58 வருடம் முடிந்து கூண்கிழவன் ஆண்டியாலே கோட்டை அழிந்து போகும் ஐயோ ஏது வகை ஏதால எக்கோட்டை அழிவுறோம் சுவாமி எப்பா என்ன சின்னமுத்தார் திருவயிற்றில் 3 பாலர்கள் வந்து பிறப்பார்கள் சரி அட்டமற்ற சனி திசையில் வந்து பிறப்பார்கள் ஆமா கட்டவிடம் விட்டுடுவார் நாடு விட்டு பிறந்திடுவார் சரி உடனடியாக பகையை வந்து சூழ்ந்துவிடும் ஆமா அரனை பகைத்து விடுவார்கள் அச்சுதனை பகைத்து விடுவார்கள் ஐயோ அநியாயம் செய்து விடுவார்கள் சரிதான் கூன்கிழவன் ஆண்டி வந்து சிரித்தரிப்பார் இந்த கோட்டையை ஆமா சிரித்தரித்த கோட்டையை பகவான் மீண்டும் எழுப்புவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது அப்படியா ஆமா சரி அண்ணா ஆ, ஜோதிடர் ஏதோ உளறி கொண்டிருக்கின்றார் ஆமா என்ன கோட்டை வைக்க வேண்டும் என்று சொன்னால் சொன்னால் பகையாளி யாரு டேய் என்ன 58 வருடங்கள் எதற்கடா 58 மாதங்கள் போதும் என்னம்மா? என்ன சொல்றா? எதுக்கு டேய், எதுக்கு உனக்கு 58 மாசம் வேணும் ஏதோ இந்த வாய் தவறி சொல்லிட்டேன் இந்த கோட்டையை எரிப்பதற்கு 58 வருடம் வேண்டுமா 58 வருடம் வேண்டாம் 58 மாதங்கள் போதும் 58 மாதங்கள் வேண்டுமா 58 வாரங்கள் போதும் 58 வாரங்கள் வேண்டுமா 58 நாட்கள் போதும் போட்டால் இந்த இடத்திலே கோட்டை போடுவது ஜோதிரிசி டேய், உனக்கு வேண்டும் மட்டும் எதுக்குடா? உனக்கு எதுக்கு 58 நாள் வேணும் நமக்கு பகையாளி தேவா தேவர்கள் அவளை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு 58 நாட்கள் போதுமடா டேய் தம்பி சரிதான் போட்டால் இந்த இடத்தில் கோட்டை போட வேண்டும் கோட்டை எது 58 நாட்கள் 58 மாசம் எதுக்குன்னா கோட்டை இருக்குங்க நீ
அப்படின்னு சொல்லி ஆமா அழகாகவே போட்டால் இந்த இடத்துல கோட்டை போட வேண்டும் என்று இதுக்கிடையில பச்சை சட்டைக்காரன் கொடைக்காரன் தான் தப்பு தப்பா சொல்லு. ஆமா ஐயா நீங்க ஆமா அப்படி என்று ஆமாம்மா பொண்ணு மல்லை தானே கண்டார் தானே கண்டார் கோட்டை வைக்கிறாரா வைக்கிறாரா தானே கண்டார் பொண்ணு கோட்டை வைக்கிறாரா வைக்கிறாரா மல்லை அருகாக 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 தங்க மலையை கண்டா மலை கண்டா தங்கமலை அடி துடைத்து கோட்டை வைக்கிறாரா மலை அடி துடைத்து கோட்டை வைக்கிறாரா மலை அருகாக மலை அருகாக கோட்டை வைக்கிறாரா கோட்டை அருகாக கோட்டை அருகாக கோட்டை வைக்கிறாரா ஓடிவா கோட்டை அருகாக கோட்டை அருகாக கோட்டை வைக்கிறாரா கோட்டைக்குள்ள 7 கோட்டை நம்முடனே கட்டி வைத்தார் அம்மை முத்தாரம்மனுடைய அருளாளின் ஆடி தெற்கே பார்க்கும் பொழுது முன்னாள் முனிவர் தவம் செய்த மலையானது காட்சி பிடிக்கிறது. தங்கமலையாக காட்சி வைத்ததா உடனடியாக தங்கமலையை கொண்டு வந்து தங்க கோட்டை வைத்தார்களா? சரி. தங்கமலையின் அருகாமையில் வெள்ளிக்கோட்டை இருக்கிறது. வெள்ளி மலையை கண்டார்களா? வெள்ளி மலையை அடித்துடைத்து வெள்ளிக்கோட்டை வைத்தார்களா? வெள்ளிக்கோட்டையின் அருகாமையிலே ஈயக்கோட்டை இருக்கின்றது. வெள்ளி மலையின் அருகாமையிலே வெண்கல மலை இருந்ததா? வெண்கல மலையை அடித்துடைத்து வெண்கல கோட்டை வைத்தார்களா? எப்பா அது எப்படி சொன்னா என்ன? எல்லாம் சேர்ந்து இருக்கும், எல்லாம் பக்கத்து பக்கத்துல தானே. அப்ப அங்க கோட்டை தான் முடிச்சிருக்காங்க வெள்ளி மலைக்கு அருகாமையில. அப்ப கோட்டையை பிளந்துட்டு வந்தா கோட்டை வைக்கணும். ஓஹோ, எனக்கு தெரியல சாமி. ஆமா, எல்லாரும் சேர்ந்து என்ன லூஸ் ஆக்குதேன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து இதுக்கு மெயின் பெட்டிக்காரன். ஆமாப்பா, ஆமா. அப்படி என்று அது உண்மைதான் சாமி. அல்வான்னா கொஞ்சம் ஃப்ரீயா போகும். சரி. ஏன்னா இப்ப நீங்க சாய குடிச்ச தெம்பல இருக்குது. ஆமா ஆமாப்பா, மம்மத ஆமாப்பா ஆகட்டும் என்று சொல்லி அதாவது வெள்ளிக்கோட்டை, அதாவது ஈயக்கோட்டையின் அருகாமையிலே இரும்பு கோட்டை இருந்ததா கொண்டு வந்து, அதாவது இரும்பு மலை இருந்ததாம். இரும்பு மலை அடித்துடைத்து இரும்பு கோட்டை வைத்தார்களா? கோட்டைக்குள்ள 7 கோட்டை குடமுடனே வைத்தார்களா? வைத்து விட்டு சரி அப்படி என்று சொல்லி ஆமாப்பா அழகாகவே கோட்டைக்குள்ள 7 கோட்டை அமைத்து விட்டு சொல்ற அண்ணா, என்னம்மா நம்ம கோட்டை பார்க்க எப்படி இருக்கு பத்தியா? இவ்வளவு அழகாக இருக்குது பார்த்தா. மாத்தி 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 அழகான ஒரு கோட்டை வச்சுட்டோம். வச்சு முடிச்சிட்டோம். சரிதான். இப்படி ஒரு கோட்டை இருப்பது யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாதுல்லவா? ஐயா உங்களுக்கு தெரியுமா? அவர் இங்கதான் இருக்காரு, அவருக்கே தெரியாதான். ஆமாப்பா. அப்ப வெளியே இருக்கக்கூடிய ஆளுக்கு எப்படி தெரியும்? கண்டிப்பாக நம் கோட்டை இருப்பது 4 பேருக்கு தெரியும் சொன்னா, 4 பேருக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் கோபுரம் கொடிமரம் முதலாக வைக்க வேண்டும். 4 நகரங்களை ஒன்று பண்ண வேண்டுமே என்று அப்படி என்று சொல்லி கோபுரம் கொடிமரம் அங்கே அமைத்தார். கோபுரம் கொடிமரம் அங்கே வைத்தார். சாவடி அங்கே வைத்தார். கடைகள் கடைத்தர் அங்கே வைத்தார். கடைத்தர் அங்கே வைத்தார். கோபுரம் அங்கே வைத்தார். இடங்கொடி மரங்கொடி அங்கே வைத்தார். மரங்கொடி அங்கே வைத்தார். அங்கே வைத்தார். நந்தவன தோட்டம் வைத்தார். நந்தவன தோட்டம் வைத்தார். அரபுரை கட்டி அமைத்தார். தேவலடிக்கு மேடை அங்கே வைத்தார். மேடை அங்கே வைத்தார். ஓடுற கூடம் வைத்தார். வெள்ளாம் கொடியது அங்கே அமைத்தார். கொடியது அங்கே வைத்தார். அம்பலம் அங்கே வைத்தார். அம்மை இருப்பதற்காக இருப்பதற்காக 2 மணி மண்டபம் கட்ட வேண்டும் என்றார். கோபுரம் கொடிமரம் அமைத்தார்கள். குலுமணி மேடைகள் அமைத்தார்கள்.
வைத்தார்கள். கடை என்ன வேகமா வருது போ. ஆமாமா. பந்தடிக்கு மேடை வைத்தார்கள், பகடை போடக்கூடிய கோபுரம் வைத்தார்கள். என்னது? இடக்குடி மறைக்குடி அமைத்தார்கள், இளவாணிய திரு அமைத்தார்கள், சுத்திய நந்தவன தோட்டம் அமைத்தார்கள், பந்தடிக்கு மேடை அமைத்தார்கள், பகடை போடக்கூடிய கோபுரம் கூடம் வைத்தார்கள். அண்ணா கடைகள் கிடைத்து வைக்கலாம் நினைக்கிறேன். தம்பி நீ என்ன கடை வைக்க போறா? கல்லு கடை தானே? பெரிய பெரிய கல்லா இருக்குமா? ஒரே மரத்து கல்லு கடையா? ஆமா. இப்ப உங்களுக்கு நீங்க என்ன வைக்கிறீங்க? ஒரு ஐடியா இல்ல. ஆமா அங்க எங்கேயுமா மனசு இருக்குது. ஆமா தங்கச்சி நீங்க சீக்கிரத்துல வைப்பாரு கடை. தம்பி நீங்க என்ன கடை வைக்க போறீங்க? முருகா கடை. ஏன்னா கல்லு கடை வச்சுட்டா அதனால நீ கூட்டு கடை வச்சுக்க. தம்பி நீங்க என்ன கடை வைக்கிறீங்க? நீங்கப்பா எப்ப அதை சொல்லுமா இருக்கா? பட்டு கடை, பொட்டு கடை, புட்டு கடை. சரி. ஆமாம்மா சரி. அப்படியா? என்ன கடைகள் கடைத்தறி வைத்து விட்டோம். அதான் கடைகள் கடைத்தறி வைத்து விட்டோம். இனி என்ன வேணும்? இனிமேல் வந்து வெள்ளாங்குடி, வேதியரம்பலம் அனைத்து வைத்து பந்தடிக்கு மேடை, தெப்பக்குளம் வெட்டணும், படித்துறை கட்டணும், மீன் பிடிச்சு போடணும், பூந்தோட்டம் வைக்கணும், எல்லாம் வச்சு விட்டோம். அச்சாச்சா நம்ம இவங்க போறதுக்கு முன்னாடி நம்ம கோட்டை வைத்து விடலாம் தாயாருக்கு. அப்படியானா? சரி. ஏன்னா கோட்டை வைக்க இவங்க ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்ம கண்டிப்பாக. அப்படியானால் எந்த நாளிலே 3 முகம் படைத்த முத்தாரம்மை தேவிக்கு கோட்டையானது வைக்கின்றார்கள் அம்மா? உத்திரத்தின் நாள் வீரத்த முத்தாரம்மை தாயாருக்கு திருமணி மண்டபங்கள் கட்ட மந்தையர்கள் கூடி உத்திரத்தின் நாள் பிறந்த முத்தாரம்மை தாயாருக்கு உத்திரத்தின் நாள் பிறந்த முத்தாரம்மை தாயாருக்கு இப்போ அந்த பாடிக்கிட்டே இருக்க கூட உள்ள இதை பாருங்க என்ன கொஞ்ச நேரம் ஊர் வெளியே பண்ண வேண்டிய நீங்கள் பாடிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அது பாடிட்டு இருக்கேன்னு இல்லை மாதிரி ரெண்டாவது ஊருக்கு சுற்றி வரல அப்போ வந்து அப்படி என்று சொல்லி என் தாய் வந்தார வரைக்கு அம்மா அழகான கோட்டை அமைத்தார்கள். சரி, கோட்டை அமைத்து விட்டு முப்பராதில் இருக்கக்கூடிய ஆணையை அங்கே நந்தி பெருமாள் வருகிறார். என்கிறதே நந்தி தேவா, என்கிறதே நந்தி தேவா, என்னுடைய பிள்ளைகளை அன்று நான் சொன்னது போல இந்த இடம் நாடாக மாறிவிட்டதல்லவா? கண்டிப்பாக தாயே. காரணம் என்ன? நீங்கள் சென்ற பிற்பாடு தேவி முத்தால் எங்களுக்கு துணையாக வந்தார்கள். சரி, அது மட்டுமல்லாமல் அவர்கள் வந்தவுடனே எங்களுக்கு செல்வங்கள் அனைத்தும் செல்வ செழிப்பாக மாறிவிட்டது. அப்படியா? என்ன உங்களுக்காக ஒரு கல்லறை வைத்து வைத்திருக்கின்றோம். ரொம்ப சந்தோஷமாப்பா. ஆமாப்பா. வச்சிட்டீங்களா? ஆமா. இப்பவேயா? கல்லால் பட்ட அறை கல்லறை. கல்லால் பட்ட அறையா? ஆமா, கல்லால் கட்டிய அறை கல்லறை. சரி சரி, புரிந்தது. ஆனால் சரி, உப்பாரில் நாமளும் சும்மா வரல. சிவலிங்கம் வாங்கி வந்திருக்கின்றேன். யாரிடத்தில்? சிவபெருமானிடத்திலே. எங்கப்பா அதை சாப்பிடக்கூடிய பொருளா? சிவலிங்கம் என்ன பூஜை செய்யக்கூடிய பொருள். அதை வைத்து பூஜை செய்தால் விரும்பாத பொருள் வார்த்தைகளாவே
ராஜாதிகள் வாழ்ந்து வருகிறார்கள். சரி. வாழ்ந்து வரக்கூடிய நாளையிலே ஆமையா. சிவலிங்க பூஜை செய்த காரணத்தினால் செல்வங்கள் அதிகரிமாகிறது. கண்டிப்பாக. தேவாதேவர்கள் சிறைபிடித்தார். ஆமையா. தேவாதேவர்கள் எல்லாம் கைலாச மலையை சிவனிடத்தில் வருகிறார்கள். ஈஸ்வரனிடத்தில் வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் ஈஸ்வரனை